ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நோய் நொடியினால் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தினம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே போக மாட்டேங்குது. இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க நல்லபடியாக ஆகி மறுபடியும் எழுந்து நடமாடணும். இல்லைனா ஏதோ ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய நோய் தீரணும், நான் பழையபடி என்னுடைய வேலைகளை நானே யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. அப்படி நோய் நொடினால் இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம இல்லைன்னா நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகிறது, நம்ம குழந்தைகள் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு பயத்தோடையே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள் தீரணும், நோய் நொடிகள்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு விடாமல் 48 நாளுங்க விளக்கு, தேங்காய் எண்ணெயாக விளக்கு போட்டு விநாயகர் பெருமானுக்கு பின்புறமாக வைக்கணுங்க. இதை காலை நேரத்தில் தாங்க செய்யணும், மதியத்துக்கு மேலே செய்ய வேணாம். விளக்க வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க, நோய் நொடிகள் தீரணும் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க. இல்லை அவங்களால கோயிலுக்கு போக முடியலைன்னா அவங்களுக்காக நல்லா இருக்கிறவங்க போய் வேண்டிக்கலாம், விளக்கு போடலாம். 48 நாள் விடாமல் என்னால் போட முடியல அப்படிங்கிறவங்க 27 நாள் கூட போடுங்க. அந்த கடைசி நாளில் நீங்கள் அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு அருகம்புல் மாலை கட்டி உங்கள் கையாலேயே போடுங்க. இப்படி தினந்தோறும் தீராத வியாதினால் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கிரக கோளாறுனால நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுங்க. அப்படி எந்த கிரகங்களும் பாதிக்காத அளவுக்கு நம்மை காப்பாற்றக்கூடியவர் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான். அதனால் நீங்கள் அவருக்கு விளக்கு போடுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் பழையபடி எழுந்து நடமாடுங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.